வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் இந்திய அலுவலர் சங்கத்தில் சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். நான் முதலில் எனது தாய் வீடாக நான் பணியில் சேர்ந்தது பொதுப்பணித்துறை. மீண்டும் நான் நெடுஞ்சாலைத்துறைக்கு மாறி அதில் கோட்ட பொறியாளராக ஓய்வு பெற்றேன். அந்த ஓய்வு பெறுவதற்கு முன்பாக நான் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், மேலும் இந்த இந்து அறநிலைய சமயத்துறை மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய துறைகளிலும் பணிபுரிந்து பிறகு கோட்ட பொறியாளராக சேலத்தில் ஓய்வு பெற்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை முதலில் நல்கிய எங்கள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயா மூத்த பேராசிரியர் திரு உழவன் தங்கவேலு அவர்களுக்கும், தற்பொழுது எங்கள் சங்கத்தில் உள்ள அருள்நிதி முனைவர் திரு உதயகுமார் அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்து கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய எனது சங்கத்திற்கும் நன்றியை தெரிவித்து, இந்த வையகம் வாழ இந்த உய்ய எனக்கு வாய்ப்பை அளித்த மகரிஷி தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நான் வருவதற்கு முன்பாக ஆன்மீகத்தில் மிகுந்த பற்று உள்ளவன். அதில் சிறு வயது முதலே நான் முக்தியை தான் நான் ஆண்டவரிடம் கேட்டது உண்டு. ஆனால் நான் முறையாக சில இந்த இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றிய போது எனக்கு சில சித்தர் புருஷர்களும் சில குருமார்களும் எனக்கு ஏற்பட்டனர். அப்பொழுது எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை சிவாய நமக. இருப்பினும் நான் திருச்சி மாவட்டத்தில் பள்ளிக்கல்வியை படித்த பொழுது ராமானுஜர் சொல்லிய தத்துவமும் என்னை மிகவும் ஈர்த்தது. அது எல்லா பாமர மக்களும் உய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஓம் நமோ நாராயணா என்று தெரிவித்தார். ஆனால் எதை தெரிவித்தாலும் இதில் ஆன்மீகம் கலந்து இருந்தது. ஆனால் இதில் மக்களின் நல்வாழ்வு, அமைதி, உடல் நலம், மரணமில்லா வாழ்வு என்ற தத்துவத்தை நமக்கு அளித்தவர் திரு தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர் 2006 மறைந்தாலும் நம்மை விட்டு அவர் எங்கும் நீங்கவில்லை. ஏனென்றால் இங்கு ஒலிக்கும் ஒவ்வொரு ஆன்மாக்களின் குரலிலும் அவர் வாழ்கின்றார், என்றும் நம்மோடு இருக்கின்றார். எனக்கு குருவாக அவர் தினமும் நான் காலையில் அவரை நினைக்காத நாளில்லை. ஏனென்றால் அவரும் எனக்கு குருவாக மாறி எனது சுவாமி அறையிலும் இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கியவுடன் நாங்கள் சேலம் சென்ற பிறகு திரு பேராசிரியர் உழவன் தங்கவேலு அவர்கள் எங்களது பணியினை சிறப்பிக்க வேண்டி உதயகுமார் அவர்களுடன் சேர்ந்து எங்களை நாமக்கலுக்கு கூப்பிட்டு 49வது ஆண்டு விழாவிலும் எங்களை சிறப்பாக கலந்து கொள்ள வாய்ப்பளித்தார். அத்துடன் இல்லாமல் சீலநாயக்கம்பட்டியில் நடைபெற்ற ஒரு விழாவிலே எங்களது அறிவுத்திறனையும் பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக உதவி பேராசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் வாய்ப்பினையும் திரு அர்த்தநாரி மருத்துவர் ஐயா அவர்களுடன் இணைந்து அவர் பெரிய மூர்த்த சேலம் மருத்துவர் அவருடன் இணைந்து அந்த சான்றிதழை வழங்கும் வாய்ப்பினை நல்கினார். அப்பொழுது உரையாற்றும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அத்துடன் நாங்கள் நில்லாமல் சண்முகா மருத்துவமனையில் சென்ற ஆண்டு உலக யோகா தினத்தை கொண்டாடும் வாய்ப்பு நமது சங்கத்திற்கு கிடைத்தது. அதனால் நாங்கள் காசாக்காரனூர் இந்த மையத்துடன் இணைந்து நாங்கள் இதை சிறப்பாக நடத்தினோம் என்பதை இந்த தருணத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். கோகுலத்திலும் இவர்கள் சிறப்பான மருத்துவமனையிலும் மருத்துவ செவிலியர்கள் மருத்துவர்களுக்கு இந்த யோகாவை கற்றுக்கொள்கின்றதை தெரியப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் சிறப்பு என்னவென்றால் சிம்பிளிஃபைடு குண்டலி யோகா என்று சொல்கின்றனர்.
எங்களதுக்கு எப்பொழுதுமே என்னன்னு கேட்டால் இந்த நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடியது தான் யோகா என்பதை, அந்த இதை நெற்றுக்கண் அறிவுக்கண்ணை திறந்தாலே மனவளக்கலையில் நமக்கு அனைத்து கதவுகளும் திறக்கும் என்பதை இங்கே விளக்கியது இந்த காயக்கல்பம் பயிற்சியும் மற்ற பயிற்சிகளும் தான். அதில் எங்களுக்கு என்ன, இந்த 2வது முறை பயிற்றுவித்தவர் அருட்செல்வி எங்களது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது மிகவும் குறிப்பிடத்தகுந்தது. இத்துடன் பேராசிரியை முனைவர் சுமதி அவர்களும் சிறப்பான உரையாற்றியுள்ளார். 6 குணங்களை பற்றி எங்களுக்கு அறிவுறுத்தியவர் உழவன் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எங்களுக்கு சிறப்பான குருவாக அமைந்து விட்டது இந்த தருணத்தில் குறிப்பிட வேண்டும். இந்த உலகமெல்லாம் அமைதியை நிலைநாட்ட வேண்டி இந்த இதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட மனிதர்கள் கடைபிடித்தாலே அது உலகம் முழுவதும் அந்த வைப்ரேஷனிலேயே ஏற்படும் என்பதை தெரிவித்து, ஒரு வழக்கறிஞராக இந்த தருணத்தில் இந்த வாய்ப்பை நல்கிய இந்த வேதாத்ரி மகரிஷி ஆசிரமத்திற்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.